12th Maths Chapter 1 Application of Matrix and Determinants Exercise 1.1 First sum third subdivision கண்டுபிடிக்கலாம் 1/3 Matrix 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு adjoint கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். முன்னாடி வந்து 1/3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் ஏசி கோட்டுன்னு வச்சுக்கிறோம் மேட்ரிக்ஸ் அண்ட் லாம்டா சி கோட்டு 1/3. முன்னாடி நம்ம நம்பர் கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா லாம்டா ஏசி கோட்டு அதாவது அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கல அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏசி கோட்டு லாம்டா பவர் n மைனஸ் 1 அட்ஜாயிண்ட் ஏ. சரிங்களா? இப்போ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம இங்கே வந்து அட்ஜாயிண்ட் லாம்டாக்கு பதில் நம்மளுக்கு என்னென்னா 1/3 இருக்குது. இப்போது 1/3 இன்ச்சு மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறோம். 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2 that is equal to இங்கே வந்து லாம்டா பவர் ஸ்கொயர் n வந்து இது இங்கே 3 ஏன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அதனால் n is equal to நம்மளுக்கு 3. அப்போ 3 minus 1 adjoint of A 3 minus அப்போ lambda square is equal to adjoint A. லாம்டாக்கு பதில் என்னென்னா 1/3 தான் ஹோல் ஸ்கொயர். லாம்டாவுடைய வேல்யூ வந்து இங்கே 1/3 தான் ஹோல் ஸ்கொயர் adjoint A. இப்போ நம்ம adjoint A கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. இப்போ இது கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 2ங்கிற நம்பர் எடுத்துகிறோம். இதில் ரோவையும் காலத்தையும் விட்டுடுறோம். அதை ப்ளஸ் போட்டு அது என்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதுகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 minus 2 2. அடுத்தது வந்து மைனஸ். அடுத்தது இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுடுறோம். சரிங்களா? செகண்டில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -2 2 1 2. அப்போது -2 2 1 2 + 1 2. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா திருப்பி அடுத்தது வந்து நமக்கு ப்ளஸ் வரும். -2 1 1 -2 -2 1 1 -2. அடுத்தது வந்து இந்த -2 எடுத்துக்கிறோம். இந்த -2 ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மற்ற எலிமெண்ட் 2 1 -2 இருக்கும். இப்போ இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சரிங்களா? அது அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குன்னா 2 1 -2 2. அடுத்தது வந்து ப்ளஸ். அடுத்தது இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுடுறோம். அடுத்தது என்ன இருக்குன்னா 2 1 1 2. அடுத்தது வந்து மைனஸ். இங்கே 2 இதில் உள்ள காலத்தையும் இதில் உள்ள ரோவை விட்டால் 2 2 1 -2. இப்போ 2 2 1 -2. சரிங்களா? அடுத்தது வந்து திருப்பி இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு. இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 2 1 இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 1 1 2. அடுத்தது மைனஸ். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டால் 2 1 -2 -1 2 1 -2 -1. அடுத்தது ப்ளஸ் லாஸ்ட் இதில் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 2 2 -2 2 -2 1. இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் இங்கே மேலே T போட்டுக்கிடுங்க. சரிங்களா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர். சரிங்களா? இப்போ வந்து இதை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 2 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டு திருப்பி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1 2 1s are 2 மைனஸ் இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ -4. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் வரலாம். அப்போ +4. சரிங்களா? அப்போது இங்கே வந்து நம்ம வந்து திருப்பி இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் இங்கே 1/3 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது இங்கே என்ன வரும்னா 1/9 வரும். சரிங்களா? அப்போது திருப்பி இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா 2 + 4 போடுறோம். எதனால் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4. இங்கே சம்மில் ஒரு மைனஸ் வரும், இங்கே நம்பர்ஸில் ஒரு மைனஸ் வரும். அதனால் 2 + 4
திருப்பி -2 -2 அப்போ -4 வரும், இங்கே ஒரு -4 வரும், இது +5 ஆகும். ஃபஸ்ட்டு மைனஸ் ஆஃப் -4 -2, அடுத்தது வந்து ப்ளஸ் நோ -2 -2 -2 +4 +4 -1 அப்போது 4 -1. அடுத்தது இதே மாதிரி தான் 2 2s are 4 4 -2 -2 இங்கே ஒரு +2 அப்போது 4 +2 இங்கே மைனஸ், இது சம்மில் உள்ள இந்த மைனஸை இங்கே போட்டுக்கிறோம் சரிங்களா. அடுத்தது வந்து ப்ளஸ்ஸு 2 2s are 4 -1. அடுத்தது மைனஸ், இங்கே 2 -2 -2. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 2s are 4 -1. அடுத்தது மைனஸ், இந்த மைனஸ் போட்டுக்கிறேங்க. அடுத்தது வந்து 4 2 2s are -2, இங்கே 2 2s are 4 2 2s are 4 +2 ப்ளஸ், திருப்பி ப்ளஸ் வரும். அடுத்தது வந்து 2 +4 அது லாஸ்ட்டு 2 1s are 2 -2 2s are ப்ளஸ் மைனஸ் ஆஃப், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ -1 +4. இப்போது இதை வந்து நம்ம 4 2s are இங்கே என்னென்னா 6 வரும், இங்கே மைனஸ் ஆஃப் -6, இங்கே ஒரு மைனஸ்னால் இங்கே +6 வரும், இங்கே 4 -1 3 வரும், இங்கே -2 இந்த மைனஸ் உள்ளே வந்ததுன்னா 4 +2 6 அப்போது -6 வரும், இங்கே வந்து 4 +3 வரும், இங்கே -4 மைனஸ் ஆஃப் +4 வரும் சரிங்களா. சரி 4 கூட -4 -2 +6 வரும். அடுத்தது வந்து இங்கே 4 -1 3 வரும். அடுத்தது வந்து இங்கே 4 +2 6 -6 வரும். அடுத்தது இங்கே 2 +4 +6 வரும். இப்போ இந்த நம்பர்லாம் நம்ம அடுத்த லைனில் எழுதிக்கணும். இங்கே ஆட் பண்ண நம்பர்லாம் நம்ம அடுத்த மேட்ரிக்ஸாக எழுதுகிறோம். இப்போ வந்து இங்கே 1/9, இப்போ நம்ம அடிஷன் பண்ணதெல்லாம் இங்கே எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா 6 6 3 -6 3 -6 சாரி +6 3 -6 6 ட்ரான்ஸ் இங்கே மேலே T போடுறோம் சரிங்களா. இதில் எல்லாம் என்ன காமனாக இருக்குதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஒரு 3 காமனாக எடுக்கலாம், செகண்ட் ரோவில் 3 காமனாக எடுக்கலாம், தேர்ட் ரோவ்லையும் 3 காமன். அப்போ வெளியே வந்து நம்ம ஒரு 3 வந்து காமனாக எடுத்துடும். அப்போது 3/9. இப்போ இதில் 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 2, இங்கே வந்து -2, இங்கே -2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஏன்னா 3 காமனாக எடுத்துடுறோம். அப்போ இங்கே -2, இங்கே 1, இங்கே -2. அடுத்தது இங்கே 1 இருக்கும், இங்கே -2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். இது டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம இங்கே கட் கொடுக்குறோம். 3 1s are 1 3s are 3 3 3s are 9. அப்போ 1/3 வரும். இதில் டிரான்ஸ்போஸ் எழுதுகிறோம். ரோவாக காலமாக எழுதுகிறோம், காலத்தை ரோவாக எழுதுகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2 -2 -1 இருக்குது. அப்போ 2 -2 1. செகண்ட் வந்து -2 1 -2 இருக்குது. அப்போ -2 1 -2 ரோ வந்து காலமாக மாற்றிடுறோம், டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து 1 -2 1 இருக்குது. அப்போ இங்கே 1 -2 1. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.